ஒரு வெங்காய வியாபாரி தன்கிட்ட இருக்கக்கூடிய வெங்காயத்தை ஃபுல்லா ஒரு ஊர்ல சேல்ஸ் பண்ண முடியாம பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்றாரு. இனிமே நீங்க வச்சிருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைரம் இந்த இதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. இந்த வெங்காயத்துக்கு தான் மதிப்பு. சோ அதனால நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த வெங்காயத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் நம்ப வச்சு அவங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் செல்வத்தையும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. இத பார்த்த அந்த ஊர்க்கார பையன் என்ன பண்றான், தாங்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளப்பூட இதே மாதிரி கொண்டு போய் அந்த ஊர் மக்கள் கிட்ட சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். இப்ப அந்த ஊர் மக்கள் கிட்ட கொண்டு போய் தாங்கிட்ட இருக்கிற வெள்ளப்பூடு தான் இனிமே விலை மதிப்பானது. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னடா இப்பதான் நம்ம ஒரு விலை மதிப்பான பொருளை வாங்கணும், இதை விட விலை மதிப்பு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்ப அந்த வெள்ளப்பூடு வியாபாரிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. ஆல்ரெடி வெங்காய வியாபாரி கிட்ட தாங்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. இந்த வெங்காயத்தை கொடுத்துட்டு வெள்ளப்பூட வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுக்க இந்த வெள்ளப்பூடு வியாபாரி கடைசியில ஏமாந்து ஒருத்தர் ஒரு பிசினஸ் பண்றாரு அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்னொருத்தர் அப்படியே போறாங்க. ஃபாலோ பண்றது பிரச்சனை இல்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி காப்பி பேஸ்ட் பண்றது மூலியமா இங்க என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் அவர் பிசினஸ்லயுமே. நீங்க உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான விஷயத்த வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் போதுதான் நம்ம ஒரு விஷயத்துல சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.